இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கப்பாக்கம், சென்னை 6,34,000. தமிழ் மாநில காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ஜி.கே. மூப்பனார் பிறந்த நாளை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி விவசாயிகள் தினமாக அறிவித்து கொண்டாடி வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு ஜி.கே. மூப்பனாரின் 93வது பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் அடுத்த விசார் கிராமத்தில் விவசாயி தின திருவிழா நடைபெற்றது. இதில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் டிராக்டர் வாகனத்தை ஓட்டியபடி 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊர்வலமாக வந்தார். அவருக்கு பேண்ட் வாத்தியங்கள் முழங்க, தெருக்கூத்து கலைஞர்கள் நடனமாட உற்சாக வரவேற்பினை தொண்டர்கள் வழங்கினர். பின்னர் அப்பகுதியில் 2 ஏக்கர் பரப்பளவு கொண்ட விவசாய நிலத்தில் இறங்கி நாற்று நடும் பணியை துவக்கி வைத்தார். இதனையடுத்து 4000 பனை விதைகள் மற்றும் பனை மரங்கள் நடும் பணியினை சிறுவர்களை வைத்து ஜி.கே. வாசன் துவக்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன், இந்த விழா தனக்கு உணர்வு பூர்வமான ஒன்று. ஒவ்வொரு ஆண்டும் ஜி.கே. மூப்பனார் அவர்களின் பிறந்த நாளை விவசாயி தினமாக அறிவித்து கொண்டாடி வருகிறோம். இந்த விழாவை பார்க்கும் பொழுது ஆளுகின்ற கட்சி அரசு சார்பில் நடைபெறுகிற விழா என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஒரு சிலர் எதிர்க்கட்சி நடத்தும் விழா என நினைத்துக் கொள்வார்கள். நாம் ஆண்ட கட்சியும் அல்ல, ஆளுகின்ற கட்சியும் அல்ல. இந்த விவசாயி தின விழா விவசாயி தினத்தின் மூலம் ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. ஆண்ட கட்சியும் அல்ல, ஆளுகின்ற கட்சியும் அல்ல. ஆனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் ஆளப்போகின்ற கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்ற உணர்வை நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டம் ஏற்படுத்தியிருக்கிறது என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சிறப்பாக விவசாய பணிகளை மேற்கொள்ளும் 12 விவசாயிகளுக்கு விருது வழங்கி கௌரவித்தார். மேலும் 8 விவசாய குழுக்களுக்கு சுமார் 35,000 மதிப்புள்ள விவசாய இடுபொருட்களை வழங்கினார். தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட விவசாய மக்களுக்கு விவசாயம் சார்ந்த கருவிகள் வழங்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தென்னை மரம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாட்டை காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட தலைவர் மலையூர் புருஷோத்தமன் ஏற்பாடு செய்திருந்தார். இவ்விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் இங்கே வந்து இந்த விழாவை பார்த்தால், ஓஹோ, ஆளுகின்ற கட்சி அரசின் மூலம் நடத்துகின்ற விழா என்று நினைத்துக் கொள்வார்கள். இன்னும் பலர் தமிழகத்தினுடைய எதிர்கட்சி நடத்துகின்ற விழா என்று நினைத்துக் கொள்வார்கள். 50 ஆண்டுகளுக்கு மேல் நாம் ஆண்ட கட்சியும் அல்ல, ஆளுகின்ற கட்சியும் அல்ல. ஆனால் நண்பர்களே, ஒன்றை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு மக்கள் தலைவர் மூப்பனார் பெயரிலே நடக்கின்ற இந்த விவசாய விழா, விவசாய தினத்தின் மூலம் நம்முடைய புருஷோத்தமன் அவர்கள் ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்.